அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ், இன்ஸ்டன்ட் உப்மா மிக்ஸ், அதுக்கப்புறம் ரசம் பவுடர், கீ, மிளகு சீரகம் பொடி, ஸ்நாக் பைட்ஸு அண்ட் லட்டு பண்ண போகிறோம். இப்போ அடைக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு, அப்புறம் துவரம்பருப்பு, உளுந்து, பைத்தம்பருப்பு ஒரு கப்பு, அரிசி ஒரு கப்பு, இதெல்லாம் நல்லா வறுத்து கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாவும் சேர்த்து கொஞ்சம் மிளகு சீரகமும் சேர்த்து நல்லா வறுத்து பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி பொடி பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சிட்டிங்கன்னா தேவையானப்போ கொஞ்சம் எடுத்து தயிரில் கலந்தோ இல்லை தண்ணியில் கலந்தோ கேரட்டு, வெங்காயம் அதை திருவி போட்டு பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அடை சுடலாம். ஸோ அடை ரெடி. அடுத்து நான் நெய் காய்ச்சுறேன். ஸோ அதுக்கு வெண்ணெய் உருகிட்டு இருக்கு. அந்த டைமில் கொஞ்சம் சூரியகாந்தி விதை, பூசணி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இதை மூணையும் நல்லா வறுத்து குறைக்குறன்னு அரைச்சிக்கணும். நெய் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இப்போ நம்ம அந்த அரைச்ச பவுடரை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதோட கொஞ்சம் பொடி பண்ண சர்க்கரை அதையும் சேர்த்து, ஏலக்காய் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். அதோட இந்த வறுத்து அரைச்ச உளுந்து மாவு, அப்புறம் உடச்சிக்கல்ல மாவு அதையும் சேர்த்து நம்ம இந்த நெய்யும் காய்ச்சல் நெய்யை ஊற்றி நல்லா கலந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டோம்னா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நமக்கு வேணும் போது ஒரு 2 லட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் ஸ்வீட் ட்ரீட்டு. அதுக்கு அடுத்து நான் ரசத்துக்கு தனியா, மிளகு சீரகம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, துவரம்பருப்பு இதெல்லாம் நல்லா வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு குறைக்குறன்னு அரைச்சி ஏர்டைட் கண்டெய்னரில் வைக்க வேண்டியது தான் ரசத்துக்கு ரெடி. இப்போ மிளகு சீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனி டைம் காய்க்கு, முட்டைக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ உப்மாவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அதோட வறுத்துட்டு அதோட ரவையும் சேர்த்து நல்லா வறுத்து இது ஆறுனதும் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. அடுத்து செசமி பைட்ஸுக்கு செசமி சீட்ஸை நல்லா வறுத்துட்டு அதை ஒரு குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி வச்சுட்டு வெல்லம் கரைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கானதும் அதை வடிகட்டி இந்த செசமி சீட்ஸில் சேர்த்து நல்லா கலந்து உருண்டையாகவும் பிடிக்கலாம். இல்லைன்னா ஒரு நெய் தடவின தட்டில் கொட்டி நல்லா பரவிட்டு ஆறுனதும் வெட்டி சின்ன சின்ன துண்டா நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் ஒரு சிம்பிள், பிஸியாக இருக்கிற டைமில் ஒரு சட்டுன்னு எடுத்து செய்யறதுக்கான உப்மா, அடை அதை தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த ஸ்வீட் ட்ரீட்ஸ் எனி டைம் ஏதாவது சாப்பிட்ணுன்னா டக்குன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு செஞ்சு வச்சாச்சு. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல், பட் ஒரு குவிக் ஆக்ஷனுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஹோப் யூ லைக் இட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைத்து சுவைத்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.